ஒன்றியத்துடைய தலைமை பிரதமர் மோடி வந்து பேசுறாரு. என்ன பேசியிருக்கணும்? மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி நான் 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்தேன்னு மோடி பேசியிருந்தா மோடியை பாராட்டி இருக்கலாம். அந்த கையல் நாடகத்துல கையலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு பெரியப்பா ஒருத்தர் எல்லா சதியும் பண்ணணும். கரெக்டாக்கா? அந்த பெரியப்பா தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்க உடனே திருப்பி கேட்கலாம், அப்ப கையில கொலை பண்ண பார்த்த டாக்டர் யாருப்பான்ட்டு? அவர் தான் நரேந்திர மோடி. எப்படி அந்த சீரியலுக்கு அந்த 2 பேர் தேவையில்லையோ, நாட்டுக்கு இந்த 2 பேரும் தேவையில்லைன்னு சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். தொகுதியின் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், முன்னாள் ஒன்றியத்தின் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளையாட்டு அணியின் செயலாளர், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு நடைபெறுகிற இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துடைய தலைவர், பகுதி கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர், கழக செயல் வீரர், 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முகநூல் எப்படி செயல்பட வேண்டும் என்று திமுகவிற்கு சொல்லிக் கொடுத்த முகநூல் போராளி என்னுடைய ஆர்வீரன் கூட்டு ஜீன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களிடத்தில் இறுதியிலே சிறப்புரையாற்ற இருக்கிற மாவட்ட கழகத்துடைய மகத்தான செயலாளர், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், எப்படி தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு வீரபாகு இருக்கிறானோ அதே போல் எங்கள் தலைவருக்கு இருக்கிற வீரபாகு, எதிரிகளை பந்தால் விடுத வல்லவர், துன்பங்களின் காவலர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இறுதியிலே சிறப்புரையாற்ற இருக்கிற திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர், நாடிருந்த நல்ல பேச்சாளர், இன்றைய சங்கி கும்பலுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஆரூர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிற மாநில பொறியாளர் அணியுடைய இணை செயலாளர், உங்கள் வீட்டு பிள்ளை சட்டமன்ற உறுப்பினர், பேராசிரியர் குடும்பத்திலிருந்து கிடைத்திருக்கிற தங்கம் அண்ணன் வெற்றி செல்வன் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பெருமைப்படுத்தியிருக்கிற மாநில விளையாட்டணி துணை செயலாளர் என்னுடைய ஆரூர் அண்ணன் கௌதமன் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கெடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிற பகுதி கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, மாவட்ட கழக உறுப்பினர்களே, அணியின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, இந்தியா கூட்டணியின் தோழமை கட்சி நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, வருகிற 19ஆம் தேதி ஜனநாயக கடமாற்றிருக்கிற மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, கோடிக்கணக்கான இளைஞர்களின் ஒரே நம்பிக்கை, கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி திறகிற அரசியல் கொற்றவன், நாளைய தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற எங்கள் எதிர்கால தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பொறுப்படைவரிசையில் பணியாற்றுகிற இளைஞர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த தொகுதியிலே வெற்றி முகாமில் இருக்கிற இன்றைய தினம் 3 கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 3 கருத்து கணிப்பும் மத்திய சென்னை தொகுதி 51% வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் என்ற செய்தியை இன்றைய காலை பத்திரிகையாக இருந்தாலும் மாலை பத்திரிகை செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளை ஒன்றிய அமைச்சராக பணியாற்றியவர், தொலைத்தொடர்பு துறையை நவீனமாக்கியவர், 1 ரூபாய்க்கு பேச வைத்தவர், இன்கமிங் காலை சிறியாக்கியவர், இந்த தமிழ்நாட்டில் மூல முடக்கில் எல்லார் கையில செல்போன் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு வித்திட்டவர் அண்ணன் தயாநிதி மாறன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான முறையில் பணியாற்றிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் மீண்டும் உங்களிடத்திலே இந்த தொகுதியில் உதயசூருக்கு வாக்கு கேட்டு இருக்கிறார். உள்ளபடியே இந்த தயாநிதி மாறனுக்கு நான் பேசுவது இது 4வது 5வது கூட்டம். இது கௌதமனுக்காக சொல்றேன். எல்லா கூட்டத்திலும் எழுச்சி போக நேற்று பேசுற துறைமுகம் கூட்டமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பேசின ஆயிரவிளக்கு கூட்டமாக இருந்தாலும் எல்லா கூட்டத்திலும் எழுச்சி. இந்த கூட்டம் யாருக்கு ஓட்டு போடணும் என்பதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்வதற்காகத்தான் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம். குறிப்பா எனக்கு அப்புறம் நாஞ்சில் சம்பத் பேச இருக்கிறார், உங்க எம்எல்ஏ பேச இருக்காங்க. நிறைய சர்வதேச அரசியல், இந்திய அரசியல் எல்லாம் பேசுவாங்க. நான் ரொம்ப சாதாரணமா கேஷுவலா அன்றாடம் பார்த்ததை கேட்டதை அனுபவித்துக் கொண்டிருப்பதை கேஷுவலா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடக்கூடாது. இங்க எவ்வளவு ஆண்கள் வந்திருக்கிறீங்களோ அது கீழே பெண்களும் வந்திருக்கிறீங்க. யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, இதுதான் கேள்வி. நம்ம 7 மணி ஆனா சன் டிவில சீரியல் பார்ப்போம், கயல் நாடகம். கயல் தானே பேரு, அம்மா சொன்னீங்க பாருங்க. கயல் பாக்குறதா கை தூக்குங்க.
அங்க பேர் அக்கால உடனே தூக்கிச்சு பாருங்க. அந்த கையல் நாடகத்துல கையலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு பெரியப்பா ஒருத்தர் எல்லா சதியும் பண்ணணும். கரெக்டாக்கா? அந்த பெரியப்பா தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்க உடனே திருப்பி கேட்கலாம், அப்ப கையில கொலை பண்ண பார்த்த டாக்டர் யாருப்பான்ட்டு. அவர் தான் நரேந்திர மோடி. எப்படி அந்த சீரியலுக்கு அந்த 2 பேர் தேவையில்லையோ, நாட்டுக்கு இந்த 2 பேரும் தேவையில்லைன்னு சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். 10 வருஷம் மோடி ஆட்சியை முடித்திருக்கிறார். 2014 ஒன்றியத்தின் அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தார். 2014 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. தீவித்திடல பொதுக்கூட்டம். 10 வருஷம் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியை முடிச்சிட்டு தீவித்திடல பிரச்சாரம் பேசுறார். மன்மோகன் சிங் பேசினதை அண்ணன் தயாநிதி மாறன் தான் தமிழாக்கம் பண்ணார். 10 வருஷம் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தீவித்திடல வந்து பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? 10 வருஷம் பிரதமரா வச்சிருந்தீங்க, என் அன்னைக்கு ஓட்டு போட்டீங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்தீங்க. நான் 10 வருஷம் பிரதமராக இருந்தேன், தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை ஏற்று சென்மாட்டு வரி ரத்து செய்தேன். 10 வருஷம் பிரதமராக இருந்தேன், பாடியில் மேம்பாலம் கட்டினேன், கோயம்பேட்டில் கட்டினேன், ரெட்டியூட்ஸ்ல கட்டினேன், கத்திப்பாறை பிரிட்ஜ் கட்டினேன், மீனம்பாக்கத்துல கட்டினேன், எனக்கு ஓட்டு போடுங்க. 10 வருஷம் பிரதமர் ஆதரவு கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தந்தேன். 10 வருஷம் பிரதமருக்கு ஆதரவு தந்தீங்க, திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், திருச்சியில மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்து தந்தேன். 10 வருஷம் பிரதமர் ஆக்குனீங்க, ரயில்வே கோட்டம் சேலத்தில் உருவாக்கி தந்தேன், எனக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு 10 வருஷம் ஓட்டு போட்டீங்க, தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1500 கிலோமீட்டர் இரட்டை வழி ரயில் பாதை ஏற்படுத்தி தந்தேன், எனக்கு ஓட்டு போடுங்க. 10 வருஷம் பிரதமராக எனக்கு ஆதரவு தந்தீங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு 25% கட்டாய இடஒதுக்கீடு பெற்று தந்தேன், எனக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கெல்லாம் உச்சகரமா மன்மோகன் சிங் சொன்னார், என்ன 10 வருஷம் பிரதமர் ஆக்குனீங்க, 2500 கோடியில் சேது கால்வாய் திட்டத்தை கலைஞரின் கோரிக்கை ஏற்று நிறைவேற்றி தந்தேன். மன்மோகன் சிங் சொன்னார், 10 வருஷத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க, உங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை நான் பிரதமராக இருந்த பொழுது செம்மொழி ஆக்கியவன் இந்த மன்மோகன் சிங், எனக்கு ஓட்டு போடுங்க. ஒரு பிரதமர் 10 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டு 2014 ஓட்டு கேட்கிற பொழுது தமிழ்நாட்டில் வந்து நான் இதையெல்லாம் தமிழ்நாட்டில் செய்திருக்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்க. அவர் பிரதமரா 2014 துவங்கி 2024 10 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டு ஒன்றியத்துடைய தலைமை பிரதமர் மோடி வந்து பேசுறாரு. என்ன பேசியிருக்கணும்? மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி நான் 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்தேன்னு மோடி பேசியிருந்தா மோடியை பாராட்டி இருக்கலாம். மோடி 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சொன்னது, அவர் செய்ததை சொன்னாரா? எதையாவது சாதனையை சொன்னாரா? எதையாவது சலுகையை சொன்னாரா? 10 வருஷம் மோடி பிரதமராக இருந்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த தேர்தலில் நான் திமுகவை இல்லாமல் செய்வேன். இத சொல்றதுக்கா டெல்லியில இருந்து வந்த? அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? 10 வருஷம் பிரதமராக இருந்தேன், இதையெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் கொடுத்தேன், இதையெல்லாம் நிறைவேற்றினேன் சொன்ன மன்மோகன் சிங் எங்க? 10 வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக ஒழிப்பேன் சொல்றீங்க, வெக்கமா? இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி 10 பேரை பார்த்துட்டோம், ஒரு மோடி அல்ல, உங்க அப்பனே வந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது, நீ மறந்துடக்கூடாது. நீ திமுக ஒழிப்பீங்களா? இதுல ஒரு கொடுமை கேளுங்க. இது வரைக்கும் 7 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. 4 நாளைக்கு முன்னாடி பாண்டி பஜார்ல ரோட் ஷோ மோடிக்கு இவனுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டானுங்க. பாண்டி பஜார் பனங்கல் பார்க்ல இருந்து தேனாம்பட்ட அண்ணா அறிவாலயம் வரைக்கும் ரோட் ஷோ. கூட்டம் சேர்க்க முடியல. என்ன பண்ணிருக்கானுங்க? இவங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்த்துட்டானுங்க. இங்கதான் கொடுமையே நடந்தது. வடநாட்டுல மோடி ரோட் ஷோ போனார்னா, இப்படி வச்சு ஆட்டினார்னா, எதிரில் இருக்கிற பக்கத்துல கும்பல் தான் கத்தும், ஆப்கி பார் மோடி சர்க்கார், மோடி சர்க்கார் கத்தும். இது அங்க இருக்கிற சங்கிலாம் கத்துவான். இவங்கள விலை கொடுத்து வாங்கின போனது 500 ரூபாய்க்கு. இவங்களுக்கு கத்த தெரியல. மோடி ரோட் ஷோல போறாரு, இந்த பிஜேபி காரன் கத்துங்கடா கத்துங்கடான்றான். இவனுக்கு கத்த தெரியல. இவனுக்கு என்ன கத்தணும் தெரியுமா? ஆப்கி பார் மோடி சர்க்கார் கத்தணும். இதெல்லாம் 500 ரூபாய்க்கு போனது. ஆப்கி பார் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார். அந்த டென்ஷன் ஆயிட்டான். என்னடா இவங்க சாக்கோ பார் விளையாடுறாரு. சொல்ல வேண்டிய வார்த்தை ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு சொல்லணும். சென்னையில எல்லாம் இதுல டென்ஷன் அக்கா நிக்குது, தமிழிசை சவுந்தரராஜன். அது எல்லாத்துலயும் போய் எட்ல அதுக்கு தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர் எங்க மலர்றது? இன்னைக்கு சொல்லி எழுதி வச்சுக்கோ.
அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்கும் தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துடக்கூடாது. நல்லா அந்த கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு, அது ஆல்ரெடி பயங்கர கருப்பு. கவர்னர் ஆன பிறகு ஐப்ரோ எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி நல்லா இருந்தது. இந்த 20 நாள் வெயில்ல பாவம் அக்கா கருத்திருச்சு. தாமரை எங்க மலருது? இவனை ஆக்கி பார் மோடி சர்க்கார் சொல்ல சொன்னா சாக்கோ பாருன்றான். இது தாமரை மலர்தான். எங்கடா மலருது? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் எதிரியே இல்லாத களம் மத்திய சென்னை தொகுதி களம் என்பது யாரும் மறந்துடக்கூடாது. முதல் தொகுதி அதிமுக ஒட்டுக்கொண்ட தொகுதி. 40 தொகுதியில் எலெக்ஷன் நடக்குது. 40ல முதலிலே அதிமுக தோற்றம் என்று ஒட்டுக்கொண்ட தொகுதி மத்திய சென்னை கொடுத்துட்டா விஜயகாந்த் கட்சிக்கு. எங்களால முடியாது சாமி, தயாநிதி மாறனை எதிர்த்துலாம் இங்க அதிமுக ஜெயிக்காதுன்னு கூட்டணி கொடுத்துட்டாங்க. பிஜேபி அவன் முடிவே பண்ணிட்டான், இங்க டெபாசிட்டே வாங்க மாட்டோம்ட்டு. ஏன், என்ன காரணம்? திமுக ஆட்சிக்கு வந்த முதல்ல சொன்னேன், 10 வருஷம் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங், இதையெல்லாம் செய்தார், ஓட்டு கேட்டோன்ட்டு. நான் ஆட்சிக்கு வந்து 33 மாசம் ஆகிறது. இதே 2021 மார்ச் திங்களில் வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தில் அந்த வெற்றியை வைத்து நிற்க வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தலைவர் பேசினார், உதயசூரு ஓட்டு போடுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள். நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன். 2021 வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ஓட்டு கேட்கிற போது அவர் சொன்னது 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன். வெற்றியை வெற்றி பெற செய்தீர்கள். அண்ணன் தளபதி முதலமைச்சரானார். பெருமையோடு சொல்லுகிறோம், நாங்கள் கோட்டையை போய் 34 மாதம், இன்னும் 26 மாதம் ஆட்சி பாக்கி இருக்கிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனால் கோட்டைக்கு போன 30 மாதத்தில் 502 வாக்குறுதியில் 400 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். டென்ஷனில் எடப்பாடி பேசுகிறார். நான் வர சொல்ல பார்த்துட்டு வந்தேன், பொதுக்கூட்டம் எடப்பாடி பேசுற எடப்பாடி என்ன கேட்கிறார் தெரியுமா? 2021 தேர்தல் வந்தது, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரப்போறாரு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் வந்தா விடியல் தந்தாரா? எடப்பாடி கேட்டிருக்கிறார். திமுக சொன்னதை செய்திருக்கிறதா? கொடுத்த வாக்கு நிறைவேற்றியதா? யார் கேட்கிறது? எடப்பாடி பழனிசாமி. இதை விட கொடுமை தெரியுமா? இன்னொரு ஆகாச பூர்வ எடப்பாடி பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார்னா, நான் பிஜேபியோடு கூட்டணி முடித்துக் கொண்டேன், எனக்கும் மோடிக்கும் உறவில்லை, எனக்கும் அமித்ஷாக்கும் உறவில்லை, பாஜகக்கும் அதிமுக உறவில்லை, ஆகவே தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் அதிமுக ஓட்டு போட வேண்டும். எப்படி போடுவா? தமிழ்நாட்டு முஸ்லிம் காதுல பூ சுத்தி இருக்கிறானா? இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த சட்டத்தை மோடியோடு சேர்த்து ஆதரித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. சிஏ சட்டத்தை அமித்ஷா கொண்டு வந்தார், ஆதரித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. காஷ்மீர் 370 ரத்து செய்யப்பட்டது, ஓட்டு போட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கிடைப்பது போல இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தில் அமித்ஷா கை வைத்தார். முத்தலக் தடை சட்டம் பாராளுமன்றத்தில் பில் வந்தது, ஓட்டு போட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. என்ஆர்சிக்கு ஓட்டு போடுவீங்க, சிஏ ஓட்டு போடுவீங்க, முத்தலக் தடை சட்டத்துக்கு ஓட்டு போடுவீங்க, காஷ்மீர் 370 ஓட்டு போடுவீங்க. நரேந்திர மோடி இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக எடுத்த எல்லா நடவடிக்கைக்கும் நரேந்திர மோடிக்கு ஆதரவா இருந்து விட்டு ஓட்டு போட்டு விட்டு கால் அமைக்கி விட்டு இப்ப தேர்தலில் எங்களுக்கு மோடிக்கு உறவு இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெருமக்கள் முட்டாளா? நான் இன்னும் பதிலாக சொல்கிறேன், எடப்பாடி அவர்களே, நீங்க எம்ஜிஆர் அவர்களை பேசிட்டு இருக்கிறீங்க, வில்லிவாக்கத்தில் பதில் சொல்லுகிறேன். நீங்க லுங்கி கட்டாலும் சரி, ஜுப்பா போட்டாலும் சரி, தொப்பி போட்டாலும் சரி, எந்த மசூதி வாசல நின்னாலும் சரி, இன்னும் ஒரு படி மேல சொல்றேன், நீங்க சுண்ணத்தே பண்ணா கூட எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான், நீ மறந்துடக்கூடாது. யாரை ஏமாத்துறீங்க? தலையில மண்ணள்ளி போட்டது நீங்க, முதுகுல குத்துனது நீங்க, இஸ்லாமிய பெருமக்களை அடித்து நிறுத்தினது நீங்க, லட்டி சார்ஜ் பண்ணது நீங்க, என்ஆர்சியால் எந்த முஸ்லிமுக்கு பாதிப்பு நெக்கலா பேசுனது நீங்க. மறந்து போச்சா? இன்னைக்கு முஸ்லீம் ஓட்டு வேணுமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் 80 லட்சம் முஸ்லீம் இருக்கிறான். 80 லட்சம் முஸ்லீமும் அவள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன், திராவிடமான தலைவன், அந்த தளபதி மு.க. ஸ்டாலின். அதிமுக கூட்டம் கலகலத்து போயிருக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக 3 உடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிஜேபி கூட சென்டர், ஒரு பக்கம் தினகரன். அதிமுக யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னே தெரியாது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கரகாட்டக்கார படம் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா இல்லையா?
பார்த்திருக்கோம், ஞாபகம் வந்துடும். அதுல சிகப்பு கலர் காரை செந்திலும் கவுண்டர் பண்ணி தள்ளின்னு வருவாங்க. அப்போ இந்த காரை வித்து தொலைய கூடாதுன்னு ராமராஜன் கேட்பாரு, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா ஒரு பட்டியல் போடுவாரு. அப்ப கவுண்டர் செந்தில் கேட்பாரு, அண்ணே இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சுன்னுக்கிறான்ட்டு. கவுண்டர் மணி கோவம் வந்து பலாலும் விடுவாரு, இதான் என் வேலையான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுக யாரு வச்சுன்னுக்கிறான்னு அதிமுக தொண்டனுக்கே தெரியாது. ஒரு இலை தினகரன் கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்ட இருக்குது, பன்னீர் காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. அது ஒட்டுமா ஒட்டாதாலாம் தெரியாது. என்ன வீரவசனம் பேசுனீங்கடா, ஒன்னு எழுதி வச்சுக்கோ, திமுகவை அழிப்பேன்னு சொன்னவன்னு அழிஞ்சு போயிருக்கிறான், கலைஞரை அழிப்பேன்னு சொன்ன அழிஞ்சு போயிருக்கிறான். இந்த கட்சி இவ்வளவு சின்னாபினமாய் நாய் கையில கிட்ட போற மாதிரி ஆனதுக்கு என்ன தெரியுமா காரணம், என் தலைவன் செத்த போது அடக்க இடம் தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க அந்த கட்சி நிலைமை பாத்தீங்களா, யார் கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னே தெரியாது. அதிமுக இப்படி. சரி, இதுதான் இப்படின்னா டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்துனுக்கிறாரு, தொடர்ந்து இன்னைக்கு 8வது முறை திருநெல்வேலியில் பேசினுக்கிறாரு. இவ்வளவு பேர் இருக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று டெல்லியில ஆட்சி அமைத்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில ஆட்சியை பிடித்தால் வீட்டுக்கு பயன்படுத்துற ஒவ்வொரு சிலிண்டரையும் 500 ரூபாய்க்கு தருவோம். எவ்வளவுக்கு? 500 ரூபாய்க்கு. பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய், நீட் தேர்வு ரத்து எல்லாம் கொண்டு வந்திருக்கும். இன்னைக்கு சிலிண்டர் ரேட் என்னக்கா, யாருமே வாங்குறது இல்லையா? 1150 ரூபாய் இருந்தது, 100 ரூபாய் இப்ப எலெக்ஷனுக்காக குறைச்சாங்க. கரெக்டா? இதே அதிமுக பிஜேபி கூட்டணி வண்டலூர்ல பிரச்சார பொதுக்கூட்டம், மேடையில மோடி உட்கார்ந்து இருக்காரு, எடப்பாடி உட்கார்ந்து இருக்காரு, ஓபிஎஸ் உட்கார்ந்து இருக்காரு. ஏடிஎம்கே பிரச்சார, ஏடிஎம்கே பிஜேபி பிரச்சார கூட்டம். இது என்ன மிகப்பெரிய கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, சம்பத்தன உட்கார்ந்து இருக்கார மாதிரி மோடி உட்கார்ந்து இருந்தாரு, பக்கத்துல ஓபிஎஸ், இந்த பக்கம் இபிஎஸ் இருந்தாரு. இந்த மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவர் குனிறாரு, அவர் பேசுறாரு, அவர் குனிறாரு, இவர் பேசுறாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுறாங்க. எதிரில் உட்கார்ந்த அதிமுக தொண்டனுக்கு பெரிய சந்தோஷம், ஏ மாப்பிள்ள பாரா எடப்பாடியே மோடி கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுறாருன்ட்டு. கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரெண்டு பேருக்குமே மொழி தெரியாது. ஆனா மீடியாக்காக பேசுற மாதிரி நடிச்சாங்க. என்ன சொன்னாங்க, அடுத்து மோடி இறுதியா பேசுவாருன்னாங்க. மோடி மேடைக்கு வந்தாரு, அவன் தெரியல இப்படி ஆட்டினார், இப்படி ஆட்டினார், இப்படிலாம் ஆட்டினாரு. 2019 வண்டலூர் மோடி ஸ்பீச்னு போடுங்க வந்துரும். அவர் மேடைக்கு வந்தாரு, அவர் பேசுனது அப்படியே பேசி காமிக்கவா, பேச வேண்டாவா? அவர் பேசுற மாதிரியே பேசி காமிக்கிறேன். அவர் மோடி பேசுற மாதிரியே பேசணும், எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். இது அவர் மேல இருக்கிற பாசத்துல இல்ல, அவரை காண்டாக்குறதுக்காக. அவர் வந்தார், இப்படின்னாரு, இப்படின்னாரு, இப்படின்னாரு. மேல எடப்பாடி இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாரு, மோடி வந்தாரு. அவர் பேசுன அப்படியே பேசுற, யூடியூப்ல செக் பண்ணிக்கங்க. பயோ பயமோ मेरे प्यारे मित्रों, भाजपा सरकार बनाएगी, गरीब का बेटा आऊंगा, एक एक सिलेंडर 300 रुपए को दूंगा. எடப்பாடிக்கு ஒன்னே பொருளை கைட்டா நம்ம பேசுறான் பான்ட்டு. நமக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியாத வரைக்கும் நல்லது, புரிஞ்சா நம்மளும் பானிபூரி தான் வைக்கணும். உடனே தமிழ்ல ஒருத்தன் பேச வந்தான், அவர் என்ன ஹிந்தியில சொன்னாருன்னு சொல்றதுக்கு. பெரியவர்களே, தாய்மார்களே, நான் ஏழை தாயின் மகன் வந்திருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி மத்தியில் ஆட்சி அமைத்தால், ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரும் 300 ரூபாய்க்கு தருவேன். எவ்வளவுக்கு? சத்தமா சொல்லுங்க. 300 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னது 300, கொடுக்கிறது எவ்வளவு? தரேன்னு சொன்னது 300 ரூபாய்க்கு, கொடுக்கிறது 1100 ரூபாய்க்கு கொடுத்தார். இங்க நிறைய பேர் தெரியும், நம்ம புரட்டாசி மாசம் பெருமாள் நாமம் போடுவோம்ல, புரட்டாசி மாசம் யார் வருது, யாரு? இந்த புரட்டாசி மாசம் நாமம் போடுவோம் புரட்டாசி மாசம் பெருமாள் கும்பிடுறதுக்கு. அந்த நாமம் போடுறது நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக புரட்டாசி மாசம் சனிக்கிழமை நாமம் போடுவோம். அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசுல சொல்ல, புரட்டாசிக்கு நாமம் போட்டா இந்த சின்ன பசங்களை சொம்பு கொடுத்து அவன் ஊடு ஊடா போய் கோவிந்தா கோவிந்தாலாம் கத்துவான். இப்பெல்லாம் யாரும் கத்துறது இல்லை.
எல்லாம் கூச்சப்படுதுங்க. நாமத்துக்கு எத்தனை கோடுங்க? 3 கோடு. அந்த நாமம் போறது பெருமாளுக்கு நம்ம நல்லா இருக்கணும்ட்டு. இதே நம்மளை எவனா ஏமாத்திட்டானா நம்ம பாஷையில சொல்லுவோம், மச்சான் நமக்கு நாமம் போட்டான்டான்ட்டு. நாமத்துக்கு 3 கோடு, நடுவில் ஒரு கோடு என்ன கலரு? சகப்பு. சிலிண்டர் என்ன கலரு? மோடி ஒரு கோடு போட்டாரு. அதே கூட்டத்தில் மோடி பேசுறாரு, मेरे भाइयों बहनों, मेरे प्यारे नौजवानों, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया, भाजपा आओगी, मैं दिल्ली में सत्ता में आऊंगा, पेट्रोल डीजल 40 रुपए को देऊंगा. எவ்வளவுக்கு பெட்ரோலுக்கு? 40 ரூபாய்க்கு. எவ்வளவுக்கு தரேன்னாரு? 40 ரூபாய். கொடுக்கறது 100 ரூபாய். தரேன்னு சொன்னது 40, கொடுக்கறது 108 ரூபாய், 109 ரூபாய் வந்துச்சு. நாமத்துக்கு 2வது கோடு போட்டாச்சு. இப்ப 3வது கோடு தான் கொடுமையான கோடு. கேட்கிறவன் கேனியன் தெரிஞ்சா கேஆர் விஜா கொண்டு இல்ல கேடிவி தெரியுதுன்னு வந்தாலும். இதே 2016, 17 நினைக்கிறேன். நாங்க இங்க இருக்கிற எல்லா நிர்வாகியும் தஞ்சாவூர் பை எலெக்ஷன்ல இருக்கிறோம். அப்ப டிவியில 5 மணிக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, இரவு 8 மணிக்கு மோடி டிவியில பேசுறார், எல்லாம் பாருங்கன்ட்டு. எங்களுக்கு அதிர்ச்சி. இவர் மைக்கில் தானே பேசுவார், ஏன் டிவியில பேசுறாருன்ட்டு. ஏதோ நாட்டில் பெரிய விபத்து நடக்க போதுன்னு தெரியும். எல்லாரும் 8 மணி டிவி பார்த்தோம். கரெக்டா 8 மணி ஆச்சு. டிவி சேனல்ல மோடி வந்தார். ரொம்ப சோகமா இருந்தார். அந்த வெள்ளக்கலர் தாடி, சோகமா, எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க, ரொம்ப சோகமா இருந்தார். அப்படியே மக்களை பார்க்க வந்தார். இந்த கரகாட்டக்கார படத்துல கவுண்ட் செஞ்சில பார்த்து சொல்லுவார், நீ எப்பப்போ எப்படி எப்படி டைப்பா முழிப்பு எனக்கு தெரியும்டான்ட்டு. அது மாதிரி சோகமா வந்தார். டிமானிட்டேஷன் நவம்பர் 8, 2017 போடுங்க. சோகமா வந்தவர் சொன்னார். அவர் சொல்றது அப்படியே சொல்றேன். भाइयों बहनों, मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, आतंकवाद खत्म करूंगा, काला धंधा बाहर लेकर आऊंगा, 500,000 नहीं चलेंगे. मैरा पोचिनो நாட்டை காப்பாற்றணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும், விவசாயம் செழிக்கணும், பதுக்கி இருக்கிற கருப்பு பணம் வெளியே வரணும். ஆகவே இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து 500,000 செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா? நசுங்கி போயிட்டான் பாதி பேர். கொஞ்சம் பேர் காணாம போயிட்டான். தொழில் போச்சு, எல்லாமே போச்சு. அல்ல டிமானிட்டேஷன்ல கருப்பு பணம் வெளியே கொண்டு வரேன்னு சொன்னார். சொல்லிட்டு அதை விட கொடுமை மோடி சொன்னார், मेरे देशवासियों 40 दिन टाइम दो, 40 दिन में काला धंधा बाहर लेकर आऊंगा, एक के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் போடுறாரா? எவ்வளவு? கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவேன், மொத்த கருப்பு பணம் வெளியே வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் 5 லட்சம் போடுவேன்னு. எங்க வீட்டான சந்திராக்கான்னு ஒண்ணு, அது நேரா சொல்லிச்சு, தம்பி மோடி 5 லட்சம் போட்டாருன்னா எதிர் வீட்டு செல்வி வாங்க நானும் வாங்குவேன்ச்சு. அவன் புருஷன் போன வருஷம் செத்தே போயிட்டான், தாலியா அறந்துருச்சு. ஆனா நானும் நாங்க முடியல. 3வது கோடு போட்டாச்சு. இப்ப நாம போட்டா என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. கோவிந்தா. மோடி ஆட்சிக்கு மயில கூட டப்பாச்சு வாங்க மாட்டானுங்க. நானே கதை இழக்கிறேன், சிரிக்கிறது சொல்றோமா? இது பரவாயில்ல. நாங்க 2021 வெற்றியை நிக்க வச்சு ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னோம். உதயசூரன் ஓட்டு போடுங்க. நாங்க கோட்டைக்கு போனோம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் தரணும் மாசம். முதல்ல ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் கொடுக்க முடியல. கொரோனா 3 மாசம் வெள்ளம், ஒரு 15-18 மாசம் தரல. இந்த 15-18 மாசம் நாங்க 1000 ரூபாய் கொடுக்கல ரேஷன் கார்டுக்கு. இங்க இருக்கிற ஜெயினோ, எங்க அக்கா அண்ணியோ, கவுன்சிலரோ, அட்டை செயலாளரோ, பகுதி செயலாளரோ, பகுதி நிர்வாகியோ, யார் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், காது குத்த போனாலும், ஏழை வீட்டுக்கு போனாலும் எங்க அக்காலாம் பார்த்து கேட்டது, எப்ப தருவீங்க? இப்பதானே கொரோனாக்கு 4000 கொடுத்தோம். அது கொரோனா கொடுத்தீங்க, இது எப்ப தருவீங்க? எங்க போனாலும் எப்ப தருவீங்க? இப்பதானமா பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், அது பொங்கலுக்கு, இது எப்ப தருவீங்க? இப்பதாமா பொம்பளை புள்ள படிக்கிறதுக்கு மாசம் 1000 ரூபாய் தரும், அது என் பொண்ணுக்கு தருவீங்க, எங்களுக்கு எப்ப தருவீங்க? இல்லம்மா முதியோர் பென்ஷன் 1200 ரூபாய் ஆக்கிட்டோம், அது என் மாமியாருக்கு, எங்களுக்கு எப்ப தருவீங்கன்ட்டு
இந்த எப்ப தருவீங்கன்னு எங்களுக்கு கேட்டதோ இல்லையோ, கோட்டையில் ஆண்டு கொண்டிருக்கிற மகராசனு கேட்டது. செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 1,05,00,000 குடும்பத்திற்கு 1000 ரூபாய் போட்டாரு. சொன்ன மாதிரி அவர் போட்டாரு. காலைல 7 மணிக்கு எங்க வீட்டுக்கு வரக்கா கவு தட்டுது. 7 மணிக்கெல்லாம் தூக்கத்தில் எழுந்து போய் என்னக்கான்னு கேட்டேன். உங்க தலைவர் ரொம்ப மோசம் இருந்துச்சு. காலைல 7 மணிக்கு இது சொல்றதுக்கா கவு தட்டினான். என்ன விஷயம்னு எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு. எனக்கு மட்டும் 400 ரூபாய் போட்டுக்கிறாரு. இது என்னடா வம்பா போச்சு. எல்லாருக்கும் 1000 ரூபாய், உனக்கு மட்டும் 400 ரூபாய் போடும். நீயே பேங்க் புக்கை பாருன்னா பேலன்ஸ் 400 ரூபாய் தான் இருந்தது. இதுக்கு பத்தி ஒன்னும் தெரியல. 10 மணிக்கு வாங்க இந்தியன் பேங்க்ல போய் கேட்கிறேன் அப்படின்னு. கரெக்டா அந்த அக்கா 10 மணிக்கு வந்துருச்சு. பேங்க் மேனேஜர்கிட்ட போனேன். ஐயா 1,05,00,000 பேருக்கு 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு. அவ்வளவு பேருக்கு போட்டு இந்த அக்காக்கு ஏன் 400 ரூபாய் வந்துருக்குதுன்னு. அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அந்த என்ன சொன்னா, தம்பி உங்க முதலமைச்சர் 1000 ரூபாய் தான் போட்டாரு, ஆனா மோடி 6 ரூபாய் எடுத்துக்கிறாரு. எனக்கு புரியல. என்ன இப்ப பழைய மாதிரிலாம் கிடையாது. இப்ப சிஸ்டம் மாறி போச்சு. இப்பெல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 2000 ரூபாய் வேணும். பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சிருக்கணும். இந்த அம்மா பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல. ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் பெனால்டி. இந்த அம்மா 10 மாசம் மெயின்டைன் பண்ணல. 10, 60, 600 ரூபாய் மத்திய சர்க்கார் எடுத்துக்கிச்சு. மீதி 400 ரூபாய் இருக்குதுன்னா ஐயோ அந்த அக்கா திட்டுச்சு பாரு மோடி. அசிங்கமா மண்ணு மாதிரி போட்டு போச்சு. ஆனா இந்த செய்தி கூட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய காதுக்கு போகிறது. மினிமம் பேலன்ஸ் இல்லாம யாருக்கும் முழுசா 1000 ரூபாய் கிடைக்கலன்ட்டு அடுத்த மாசம் 1000 ரூபாய் போட சொல்ல என் தலைவன் சொன்னான், நான் போடுகிற 1000 ரூபாய் இருந்து ஒரு நயா பைசா கூட மத்திய சர்க்கார் எடுக்க கூடாதுன்னு சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். பெரியவர்களை, தாய்மகளே, உங்களிடத்தை பணியோடு கேட்கிறோம். இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்ட தொகுதி. ஏன் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறோம், ஏன் தேர்தல் வேலை செய்கிறோம்னா, இந்த தொகுதியில் அண்ணன் தயாநிதி மாறன் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தி கழக தலைவருடைய காது கேட்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். நம் காதிலே பூ சுத்திக் கொண்டிருக்கிறார் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும். இன்னைக்கு பாஜகவின் கூடாரம் கரகலத்து போயிருக்கிறது. அதிமுக தோல்வி ஒப்புக்கொண்டது. முதல்ல 400 இடத்துல ஜெயிப்பானுங்க. போன 15 நாளைக்கு முன்னாடி 300 இடமாச்சு. இன்னைக்கு வடநாட்டு ஊடகங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்குது, பிஜேபி 200 கூட தாண்டாது கஷ்டம் வந்துட்டு இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 96 அசாதாரணமான சூழ்நிலை. இந்தியாவின் பிரதமரை தீர்மானித்தது அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு மறைந்த தலைவர் கலைஞர் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறது செந்தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட நாட்டின் தலைவன் அண்ணன் தளபதி. யாரை கைகாட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர். நாட்டுக்கு உழைப்போம், இந்தியாவை மீட்போம், இந்தியாவை காப்போம், சங்கிகளை ஓட விடுவோம், பாசிசத்தை வேறறுப்போம், நாட்டு மக்களை பாதுகாப்போம், உதயசனுக்கு வாக்களிப்போம், அண்ணன் தயாநிதி மாறனை டெல்லிக்கு அனுப்பி கொண்டு சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.